வெல்கம் டு சத்யாஸ் குக் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இதை போட்டு தாளிச்சிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு குழம்புன்றதால பூண்டு அதிகமாக சேர்த்தா தான் அதனுடைய ஃப்ளேவர் அதில் இருக்கும். ஒரே ஒரு சின்ன தக்காளி போதும். அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் செய்கிறது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புன்றதால நம்ம ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியிருந்தால் போதும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நான் ஒரு 8 நிமிஷம் தான் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணேன். நல்லா பிரண்டு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த குழம்புல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்க போகிறது நம்மளோட நாட்டு சக்கரை தான். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான ஒரு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.